மாணவர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இது 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இல்லைனா அதில் சொன்ன ட்ரிக்ஸ்லாம் நான் அடுத்தடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அடுத்தடுத்து சொல்கிறதே திருப்பி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதில் ஆஃப் த திங்ஸ் முடிச்சாச்சு, இன்னும் ஆஃப் த திங் தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது வட்டி வீதம் ஒரே மாதிரி இருக்கும். 2 வருஷமாக இருக்கட்டும், 3 வருஷமாக இருக்கட்டும், வட்டி வீதம் மாறவே மாறாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4, அடுத்த வருஷத்தில் 5, அடுத்த வருஷத்தில் 10, இந்த மாதிரி வட்டி வீதம் மாறுது. இந்த மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 6000 ரூபாய் அமௌண்ட் இருக்குது. இதில் ஒரு வருஷம், ஃபஸ்ட்டு வருஷம், செகண்ட் வருஷம், 3வது வருஷம். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4%, செகண்ட் வருஷத்தில் 5%, தேர்ட் வருஷத்தில் 10%. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் 4% பாருங்கள். 6000ல் 4%னா 6000ல் 1% 60 ரூபா. 1% 60 ரூபானா 1%க்கு 2 ஜீரோ கட் பண்ணுவீங்க, 60 ரூபா. அப்போ 4% 6 நாள் 24, 240 ரூபா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது 240 ரூபா. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டில் டேரெக்டாக இதை நீங்கள் கொண்டு வரீங்களா, 240 இப்படி கொண்டு வரீங்களா, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனி வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கூட்டணும், அசலை கூட்டணும். ஸோ அசலை கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 6240 ரூபா. அப்புறம் இந்த அசலுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி இந்த 5%, செகண்ட் இயரில் என்னது 5% கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு அடையும் கூட்டி தான் நீங்கள் அடுத்த தடவை வட்டி கண்டுபிடிக்கணும். அந்த ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தானே தவிர மற்ற எந்த டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இதை கொண்டு இதுக்கு வட்டிக்கு குட்டி அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. டோட்டலில் அப்பப்போ கூட்டிடணும். 6240 ரூபா. இப்போ இந்த 6240 ரூபாய்க்கு நான் 5% எனக்கு வேணும். 6240 ரூபாய்க்கு 10% என்னது, ஒரு ஜீரோ கட் பண்ணால் 624. இப்போ எனக்கு 5% இதில் பாதி, 3, 1, 2. சரிங்களா? இப்போ 3, 1, 2. இப்போ என்ன பண்ணுவேன், இந்த 3, 1, 2 என்னோட அசலில் கூட்டுவேன். எனக்கு இப்போ 2வது வருஷத்தில் எனக்கு அசல் என்ன, அது இதுதான். இப்போ நீங்கள் என்கிட்ட உங்கள் கொடுத்துருக்கீங்க அமௌண்ட்டை. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் வருஷத்துக்கு இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஏமாந்து இதை போட்டுறக்கூடாது. அமௌண்ட் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் இயரில் உங்களுக்கு உங்களோட முதலீடு என்னது, 6240 ரூபா. ஏன்னா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 250 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போது செகண்ட் இயர் எண்டில் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்னது, 6552 ரூபா. கரெக்டாக? 6552 ரூபா. அடுத்து 3வது வருஷம் எனக்கு என்னென்னா 10%. அந்த 10% எதில் கண்டுபிடிப்பேன், என்னோடய அசல் என்னது இது. 2வது வருஷத்தில் நான் சம்பாதிச்ச அமௌண்ட் 6552 ரூபா. ஸோ அதில் நான் 10% பார்ப்பேன். 10% என்னது, ஒரு ஜீரோ, ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும். ஏன்னா ஜீரோ இல்லை இல்லையா, ஒரு புள்ளி தள்ளி வைக்கணும். அப்போ என்னது, 655.2. சரிங்களா? ஸோ இதுதான் இது. இப்போ அந்த 655 இதில் கூட்டணும். ஃபுல்லாலாம் கூட்டக்கூடாது, அந்தந்த இதில் அப்படியே கூட்டிகிட்டே வரணும். சரிங்களா? இப்போ 6552 இதில் 2 கூட்டணும். இந்த கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ கூட்டினா என்ன வருது, இந்த 2 புள்ளியை அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ 6500 10, இங்கே ஒரு 1 11. ஒரு நிமிஷம், கூட்டுறதுக்கு இடம் இல்லை ஆக்சுவலாக, அதான் பார்த்துட்ருக்கேன். இப்போது இது 2 கூட்டினீங்கன்னா 10, 7 சாரி. நான் அகெயின் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இட் வில் டேக் டைம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 5.2 இங்கே 2 இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பேப்பரில் போட்டு கூட்டி பாருங்கள், சட்டுன்னு கூட்டுருவீங்க. இங்கே 5, இங்கே 2 7. ஸோ 5, 5 10, 10. ஸோ அகெயின் 1 இங்கே வரும். ஸோ 6, 5 11 12, மிச்சம் 1 7. ஸோ 7207, 7207. ஸோ ஆப்ஷன் இ, 7207.20. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு 4% கண்டுபிடிச்சிங்க, 240 ரூபா இருந்துச்சு. 6000 ரூபாயில் 4% 220 ரூபா இருந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த 6000த்தில் உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 240 ரூபா. அந்த 240 ரூபா கூட்டிட்டீங்க, 6240 ரூபான்னு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, இந்த 6240ல் 5% கண்டுபிடிப்பீங்க, அது 320 ரூபா. அந்த 320 ரூபா கூட்டிட்டீங்க, 6552 ரூபான்னு கிடச்சிச்சு. அந்த 6552ல் 10%, 10% ஜஸ்ட் ஒரு புள்ளி தள்ளி வைக்கிறது தான். இந்த ஒரு புள்ளி தள்ளி வச்சு இங்கே வச்சுக்கிட்டீங்க, 655.2. அப்போ இது 2 கூட்டுறீங்க. அது 2 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்
7207.20 ஓகேங்களா. ஸோ இதுதான் கிடைக்குது. இப்போ இதில் வந்து அடுத்து 2 வருஷத்துக்கு மட்டும் ஃபஸ்ட் வருஷத்தில் 4%, செகண்ட் வருஷத்தில் 8% இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள், எளிமையாக இருக்கும். என்ன ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிடுவாங்க. வட்டி எப்போ கணக்கிடுவாங்க? ஒரு வருஷம் முடிஞ்சிச்சா, வாப்பா எவ்வளோ வருஷம், இந்த வருஷம் எவ்வளோ உனக்கு காசு கணக்கிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ ஆஃப் இயருக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கிட போகிறாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கிட போகிறாங்க. அப்படி கணக்கிட்டால் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் இல்லையா? 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிட்டு போட்டு அந்த வட்டிக்கு குட்டி போட்டு கூட்டு வட்டியில் கொடுத்தோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் பணம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா எப்படி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி விதத்தில். இங்கே பாருங்களேன், அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடுறாங்க. ஆனால் வட்டி என்ன சொல்லிட்டாங்க? ஆண்டு ஒன்று இருக்குது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னாவே ஆண்டு ஒன்று இருக்குன்னா கொடுப்பாங்க. 10% 1.5 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்ட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுறதுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் வகுக்கணும். 10னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2ஆல் வகுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 5. ஏன்னா ஹாஃப் இயர்லி அப்படின்னா 2ஆல் வகுக்கணும், சரிங்களா. ஏன்னா ஒரு வருஷத்தை ஹாஃபாக பிரிக்கணும்னா 2ஆல் வகுத்தீங்கன்னா தான் அது வந்து 2 பகுதியாக பிரியும் ஒரு வருஷங்கிறது, சரிங்களா. அதனால் எந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் அதை நீங்கள் 2ஆல் வகுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து கொடுத்துருக்க இயர், அதாவது டைம் பீரியட் இருக்கணும், அது எல்லாத்தையும் 6 மாதமாக நீங்கள் பிரிக்கணும். 1 இயர், அரையாண்டு, 1.5 ஆண்டுன்றதை எவ்வளோ? 18 மாதம், கரெக்டாக. ஒரு வருஷங்கிறது 12 மாதம், அடுத்து அங்கே அரையாண்டுங்கிறது வந்து 6 மாதம். ஸோ டோட்டல் 18 மாதம் இந்த மாதிரி மாதமாக மாற்றிக்கணும். ஸோ இந்த 2 நீங்கள் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 2ஆல் வகுத்து வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆண்டுகளை வந்து மாதமாக மாற்றிடுவீங்க, சரிங்களா. ஸோ இந்த 2 நீங்கள் பண்ணணும், ஓகே. இப்போது நம்ம கணக்கு போவோம், சரிங்களா. இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? 5. அப்புறம் எனக்கு வந்து மாதம் என்னது? 18 மாதம். அந்த 18 மாதம் நான் எப்படி பிரிப்பேன்னா 6 மாதமாக பிரிப்பேன். 6 மாதமாக பிரித்து எனக்கு எத்தனை வரும்? மொத்தம் 18 மாதம். 6 பிரிச்சுன்னா எனக்கு 3 பகுதியாக வரும் இல்லையா. அதில் என்ன பண்ணுறேன்? H1, H2, H2 போடுங்க. நீங்கள் இப்போ உடனே அவசியம் கிடையாது, சும்மா நான் பேருக்காக போடுறேன். ஏன்னா 3 தான் பிரிச்சிட்டேன். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 5. இப்போது இப்படி பிரிச்ச பின்னாடி மற்றபடி எல்லாமே பழைய மாதிரி தான் கணக்கு. 24,000 அமௌண்ட்டுங்க, 24,000 அமௌண்ட்டுங்க. இந்த 24,000 நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு 5% எனக்கு வேணும், சரியா. ஏன்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5, 10லேருந்து 2ஆல் வகுத்தனால 5. இப்போது ஒரு 10%ங்கிறது வந்து 2,400 அதில் 5% வந்து 1,200, சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும். ஏன்னா இதுதான் நம்ம பர்சன்டேஜில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கோம். பாப்பன் சீஸில் முன்னாடி பர்சன்டேஜ் போட்டிருக்கோம். அந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இதை நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியும். 24,000ங்கிறது வந்து 10% ஒரு 0 கட் பண்ணால் 10%, அதில் வந்து 5% சொன்னால் 2ஆல் வகுக்கணும், 1,200, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பாப்கார்ன் சீரீஸில் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் ரீகால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும், சரிங்களா. ஸோ 1,200 5%ங்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன்? 2ஆவது வருஷத்தில் அதை அப்படியே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணால் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த மாதிரி 3ஆக பிரிக்கிறது தான் மேட்ரே தவிர அப்புறம் இந்த 10 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 2ஆல் வகுக்கிறது தான் மேட்ரு. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். இப்போ நான் 2ஆவது வருஷத்துக்கு அப்படியே கொண்டு வந்துட்டேன். இதில் 5% பார்க்கணும், ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இதில் 1,200ல் 10% வந்து 120, 120ல் 5% வந்து 60. அதுக்கப்புறம் 3ஆவது வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? 1,200 அப்படியே கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் அந்த 60 அப்படியே கொண்டு வருவீங்க. 60 2 தடவை போடணும். 3ஆவது வருஷத்தில் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து வரதை 2 தடவை போடணும். அதுக்கப்புறம் இந்த 60ல் 5% என்ன? 60ல் 10% என்ன? ஒரு 0 கட் பண்ணிங்கன்னா 6, அதுதான் 10%. 5%ங்கிறது இதில் பாதினாது 3. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதான் அமௌண்ட். 1,200, 2,400, 3,600, 1 6 2 18, 3,600, 3,780, 3,883, சாரி 1,600, 1,783. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3,783ங்கிறது கரெக்ட். இந்த எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வர அமௌண்ட். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணீங்க? கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்
10ங்கிறத 10% 2ஆல் வகுத்து 5ன்னு மாற்றிட்டீங்க. 1.5 வருஷங்கிறத வந்து ஃபுல் மாதமாக மாற்றி அந்த மாதத்தெல்லாம் 6 பிரித்து எத்தனை 6 மாதம் வருது 1 2 3 6 மாதமாக வருதுன்னு பிரிச்சுக்கிட்டு அப்போ 3 வருஷத்துக்கு இருந்தால் எப்படி பண்ணுவீங்களோ 5% வச்சு 3 வருஷத்துக்கு இருந்தால் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணி டோட்டல் பார்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? 3783. ஸோ அந்த கணக்கை 1 செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவார்ட்டர்லிக்கு வாங்க. சரிங்களா? இப்போ குவார்ட்டர்லி கணக்கு ஒரு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? காலாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 15,625க்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ காலாண்டிற்கு குறிப்பிட்றாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, இந்த பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா, பர்சன்டேஜை வந்து 4ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்துறக்கூடாது. காலாண்டுன்ற 3ஆல் வகுத்துறக்கூடாது. காலாண்டா 4ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு இயரை வந்து காலாண்டாக நீங்கள் மாற்றணும்னா 4ஆல் வகுக்கணும். அப்படினால இப்போ 16 4ஆல் வகுத்தீங்கன்னா 4%. அப்போ உங்களுக்கு புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னது 4% தான் புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். உங்களோட மாதத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போது 9 மாதத்தை 3 பிரிக்கணும். சரிங்களா? 3 பிரிச்சிங்கன்னா 3 மாதம் வரும். கரெக்டாக? குவார்ட்டர்னால் 3 தானே, 3 மாதம் தானே ஒரு கால் பகுதி. இப்போ 3 பிரிச்சிங்க. அப்போ நான் என்ன பேர் வச்சுக்கிறேன், சும்மா Q1 Q2 Q3 இப்படி வச்சுட்டு நீங்கள் பழைய மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். 3 வருஷத்துக்கு இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, 15,625. 15,625 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 4%. ஃபஸ்ட்டு 4% கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து 1 minute. ஸோ ஃபஸ்ட்டு 4% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, இதை வந்து 1% 4ஆல் பெருக்கிட்டு 15,625 4ஆல் பெருக்கிட்டு அகைன் 100ஆல் வகுப்பீங்க. அதை பண்ணிக்கிட்டு இங்கே போடுங்க. இங்கே போடுங்க. ஸோ அந்த அமௌண்ட் திருப்பி இங்கே கொண்டு வருவீங்க. கொண்டு வந்துட்டு இதுக்கு வட்டி இங்கே போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் அப்படியே போடுவீங்க, இந்த அமௌண்ட் இங்கே எப்படி போடுவீங்க, இந்த அமௌண்ட் திருப்பி கீழேயும் போடுவீங்க. கீழே போட்டு இதுக்குரிய வட்டியை கண்டுபிடிச்சி இங்கே போடுவீங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்குரிய ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கணக்கு. ஸோ இதையும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இது பண்ணுறது அப்படின்றது ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்லையும் அதே மாதிரி ஒரு அரையாண்டுக்கும் ஒரு காலாண்டுக்கும் கொடுத்துருக்கேன். அந்த சம்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள். சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ பாருங்கள் கணக்கு. ரூபாய் 500க்கு 12.5% வட்டி விதத்தில் ஓராண்டு முடிவில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வேறுபாடு. ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், ஓராண்டில் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. சரிங்களா? ஆன்சர் வந்து 0. ஸோ இதுவும் கீழே அதே தான். ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு என்ன இருக்கிறாங்க. ஓராண்டுக்குலாம் வேறுபாடே வராது, 0 தான். இப்போ ஒருவேளை 2 ஆண்டுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலானா P/R/100 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? P/R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். P வந்து என்னது 800. R வந்து என்னது 5/100 ஹோல் ஸ்கொயர். 4 5 5 2 5 20. ஸோ 800 டிவைடட் பை 2 4 400. ஸோ 0 0 4 4 4 8. ஸோ 2 யூனிட் அப்படிங்கிறது ரூபாய்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆண்டு கொடுத்தா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் வராதுங்க. 2 ஆண்டுனா மட்டும் ஃபார்முலா என்னன்னா P/R/100 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஆரும் பியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 3 ஆண்டு நம்ம சமச்சீர் புக்கில் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அந்த முன்னாடி அந்த அடிப்படை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வட்டியும் தனி வட்டிக்கும் ஃபார்முலா சொன்னதில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து என்ன இது பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸசைஸில் நான் கொடுத்த கணக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள்.
போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எப்படி வருது, ஆன்சர் எந்த மாதிரி வருது, என்னென்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லுங்கள். நாம் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது அப்டேட் கொடுக்கணும்